हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सर्वशास्त्राब्धिपीयूष सर्वलोकैकदृक्प्रद सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वशास्त्राब्धिपीयूष सर्ववेदैकसत्फल सर्व सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैकदृक्प्रद। हरे कृष्ण। ஒரு நிமிஷம். போன தடவை நம்ம 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்கள் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு செல்லும் பொழுது அவர்கள் கிருஷ்ணரை எப்படி புகழ்ந்து பேசினார்கள், அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். 10 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுகின்றார்கள். இந்த இந்த பெண்கள் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசின பேச்சுக்கள் வேத சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்ப உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீனாம் சர்வஸ்ருதி மனோகரக. இந்த பெண்கள் தங்கள் மத்தியில அந்த மாளிகையினுடைய மொட்டை மாடியில் இருந்து கொண்டு கிருஷ்ணரை புகழ்ந்து பேசின பேச்சு வேதங்களினுடைய மனதையே கவருகின்ற மாதிரி இருந்தது. அல்லது வேத வாக்கியங்களை விட மனதை வேத கோஷங்களை விட இவர்களுடைய பேச்சு மனதை கவர்கின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இதற்கான காரணம் என்னன்னா, வேதங்களினுடைய சாரமான விஷயத்தை, வேதங்களுடைய கடைசி லட்சியம், சாரமான விஷயம் என்னன்னா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருடைய பெருமைகள், அதை பத்தி இவர்கள் பேசினார்கள். அதைத்தான் இதுக்கு முன்னாடி 5 ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த 5 ஸ்லோகத்தையும் சுருக்கமா சொல்றேன், அதுக்கப்புறம் 26லேருந்து பார்ப்போம். 21ல என்ன சொன்னாங்கன்னா, சவை கிலாயம் புருஷ புராதனோ சவை கிலாயம் புருஷ புராதனோ ஏக ஆசீத் அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணேபியோ ஜெகதாத்மனீஸ்வரே நிமீலிதாத்மன் நிஷிசுப்த சக்திஷு. இங்கே நம் முன்னாடி செல்கின்ற இந்த நபர்தான் புராதன புருஷர். இவர்தான், இந்த கிருஷ்ணர் தான் புராதன புருஷர். இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி, இந்த படைப்பிற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த பகவான் இந்த கிருஷ்ணர் தான்.
அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சயேவ பூயோ நிஜவீரிய சோதிதாம் ஸ்வஜீவமாயாம் பிரகிருதிம் சிசிருக்ஷதீம் அநாமரூபாத் மணிரூப நாமணி விதித்சமானோ நுசசார சாஸ்திரகிருத். இந்த கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகளின் மூலமாக இவர் பிரகிருதி மேல தன்னுடைய பார்வையை செலுத்தி அதன் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு ஜீவாத்மா உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களை எழுப்பி அவர்களுக்கு ஒரு உடலை கொடுக்கின்றார். படைப்பிற்கு முன்னாடி எல்லா ஜீவாத்மாக்களும் பெயர் மற்றும் ஒரு உடல் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். விதித்சமானோ அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுத்து ஒரு உடலை கொடுக்கும் நோக்கத்துடன் பகவான் ஜீவாத்மாக்கள் இந்த சிருஷ்டியை செய்து ஜீவாத்மாக்களுக்கு உடலை கொடுக்கின்றார். அதே சமயத்துல இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் எப்படி சாஸ்திரத்தை அடிப்படையில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாஸ்திரத்தையும் கொடுக்கின்றார், சாஸ்திரகிருத். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம், சவா அயம் யத் பதமத்ர சூரையோ ஜிதேந்திரியா நிர்ஜித மாதரிஷ்வணஹ பஷ்யந்தி பத்யுத்கலிதா மலாத்மனா நன்வேஷ சத்வம் பரிமார்ஷ்டும் அர்ஹதி. இந்த ஸ்லோகத்துல அவங்க சொல்றாங்க, மிக உயர்ந்த யோகிகள், புலன்களை கட்டுப்படுத்திய யோகிகள், பிராணவாயுக்களை உடம்புக்குள்ள இருக்கின்ற பிராணங்களை கட்டுப்படுத்திய அந்த மிக உயர்ந்த யோகிகள், பக்தர்கள் பக்தி யோகத்தை கடைபிடித்து இந்த கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றனர். நம்மளுடைய மனசை முழுமையாக தூய்மை செய்கின்ற பாதை என்னன்னா பக்தி யோகம்தான். நன்வேஷ சத்துவம் பரிமார்ஷ்டும் அருகதி. மற்ற பாதைகள் மூலமாக மனம் முழுமையாக தூய்மை அடைவதில்லை. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சவா அயம் சக்யனுகீத சத்கதோ வேதேஷு குஹ்யேஷு ச குஹ்யவாதிபிஹி யஏக ஈஷோ ஜகதாத்ம லீலையா சிருஜத்யவத் யத்தின தத்ர சஜ்ஜதே. மிக ரகசியமான பகுதியில் உள்ள வேதங்களில் இந்த கிருஷ்ணருடைய பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளன. யஏக ஈஷோ ஜகத் ஆத்ம லீலையா, இந்த பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைக்கின்றார், பராமரிக்கின்றார் மற்றும் அழிக்கின்றார். ந தத்ர சஜ்ஜத்தை, பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றார், பராமரிக்கின்றார் மற்றும் ரட்சிக்கின்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல யதா ஹ்யதர்மேண தமோதியோ நிருபா ஜீவந்தி தத்ரைஷஹி சத்வத கில தத்தேபகம் சத்யமிருதம் தயாம் யசோ பவாய ரூபாணி ததத் யுகே யுகே. எப்ப இந்த உலகத்துல தமோ குணத்தில் ஆழ்ந்து இருக்கின்ற அரசர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றதோ, எப்ப இந்த உலகத்துல அதர்மம் தலை தூக்குகின்றதோ, அப்பொழுது இந்த பகவான் கிருஷ்ணர் பலவேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கின்றார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 26 பார்ப்போம். அஹோ அலம் ஸ்லாக்யதமம் யதோக்குலம். அஹோ அலம் ஸ்லாக்யதமம் ததோகுலம். அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வணம். அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வணம். யதேஷ பும்சாம் ரிஷபஸ்ரீயப்பதிஹி. யத்யேஷ பும்சாம் ரிஷபஸ்ரீயப்பதிஹி. ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்குபவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய்.
ஓ யது மகாராஜனின் வம்சம் எவ்வளவு உயர்வாக புகழப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் உன்னத தலைவரான லக்ஷ்மி தேவியின் கணவர் அவரது பிறப்பை ஏற்று அவரது பிள்ளை பிராயத்தில் சுற்றித் திரிந்த இடமான மதுராபுரி எவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல யது வம்சத்தையும் மதுராவையும் புகழ்ந்து பேசுகின்றார்கள். அஹோ அலம் ஸ்லாக்யதமம் யதோ குலம். அந்த கிருஷ்ணர் அவதரித்த யது வம்சம் எவ்வளவு உயர்ந்த பெருமையை உடையது. ஸ்லாக்யதமம். அஹோ அலம் புண்ணியதமம் மதோர்வனம். அந்த மதுரா மண்டலம் வந்து எவ்வளவு புண்ணியமான பூமி. ஸோ தம அப்படிங்கிற இந்த விகுதியை சேர்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி உயர்ந்த தன்மையை குறிக்கின்றது. பகவத்கீதையில பார்த்தோம்னா இதம் துதே குஹ்ய தமம் பிரபக்ஷ்யாம் அனசூயவே 9.1 சொல்றார். குஹ்ய தமம் அப்படின்னா நான் இப்பொழுது மிக உயர்ந்த ரகசிய ஞானத்தை கொடுக்க போகின்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஸ்லாக்ய தமம் அப்படின்னா மிக உயர்ந்த பெருமையை உடைய. புண்ணிய தமம் மிக உயர்ந்த புண்ணிய பூமி. யதேஷ பும்சாம் ரிஷபஸ்ரீயபதிஹி. யதேஷ பும்சாம், பும்சாம்னா மனிதர்கள். பும்சாம் ரிஷபக, மனிதர்களில் சிறந்தவரான கிருஷ்ணர். கிருஷ்ணர் பகவான் மனித ரூபத்தில் அவதாரம் செய்திருக்கின்றார். ஏன் வந்து இந்த யது வம்சம் மற்றும் மதுரா மண்டலம் வந்து மிக உயர்ந்தது அப்படின்னா அதற்கான காரணம் சொல்லப்பட்டுள்ளது 3வது லைன்ல. யதேஷ பும்சாம் ரிஷபஸ்ரீயபதி. மனிதர்களில் சிறந்தவரான கிருஷ்ணர் ஸ்ரீயப்பதிகி. ஸ்ரீயப்பதிகி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னா லக்ஷ்மியினுடைய கணவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மிக உயர்ந்த மங்களத்தை உண்டாக்கும் கிருஷ்ணர், அல்லது மங்களத்திற்கான தலைவர் அப்படின்னு எழுதலாம், அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மனிதர்களில் சிறந்தவரான மற்றும் மங்களத்தை உண்டாக்குபவர்களில் சிறந்தவரான அல்லது லக்ஷ்மியினுடைய கணவரான கிருஷ்ணர் ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. அந்த கிருஷ்ணர் வந்து அந்த மதுரா மண்டலத்தில் தோன்றுகின்றார், பிறந்து தன்னுடைய லீலைகளை செய்கின்றார். அந்த யது வம்சத்தில் தோன்றி தன்னுடைய லீலைகளை செய்கின்றார். அதுதான் அந்த யது வம்சம் மற்றும் மதுரா மண்டலத்தினுடைய ஏற்றத்திற்கான காரணம் என்ன? இந்த ஸ்லாக்யதமம் மற்றும் புண்ணியதமம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? அது 3வது மற்றும் 4வது லைன்ல சொல்லப்பட்டு. ஏன்னா அந்த யது வம்சத்துல தான் கிருஷ்ணர் தோன்றி தன்னுடைய லீலைகளை செய்துள்ளார். அந்த மதுரா மண்டலத்துல தான் கிருஷ்ணர் தோன்றி தன்னுடைய லீலைகளை செய்துள்ளார். அதனால தான் அந்த யது வம்சம் மிக உயர்ந்த ஏற்றத்தை பெற்றுள்ளது. மதுரா மண்டலம் மிக உயர்ந்த பெருமையை பெற்றுள்ளது. ஸோ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுறார். ஸோ இப்ப வந்து இந்த ஸ்லோகத்திலிருந்து அந்த ஹஸ்தினாபுர பெண்கள் வந்து கிருஷ்ணர் தோன்றிய அந்த இடத்தினுடைய பெருமை மற்றும் கிருஷ்ணர் தோன்றிய அந்த வம்சத்தினுடைய பெருமையை பத்தி சொல்கின்றார்கள். அஹோ அலம். அஹோ அலம் அப்படின்னு இந்த வார்த்தையும் கூட ஒரு மிக உயர்ந்த ஆச்சரியத்தை அந்த அதை வந்து இந்த அஹோ அலம் அந்த வார்த்தையும் குறிக்கின்றது. அப்படின்னா இந்த மதுரா மண்டலத்தை விட மிக ஒரு புண்ணியபாம பூமி எதுவுமே இருக்க முடியாது. எவ்வளவு புண்ணியத்தை உடையது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துடன் அஹோ அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பொழுதும் ஒரு ஒரு பிரமிக்கத்துக்கும் ஒரு அதிசயமான ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தினால பிரமித்து போகின்றார், இந்த ஒரு விஷயத்தினால ஆச்சரியப்படுகின்றார். அப்படிப்பட்ட உணர்ச்சியை வந்து அஹோ அப்படிங்கிற வார்த்தை மூலமாக
ஒருத்தர் வந்து வெளிப்படுத்துகின்றார். ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. கிருஷ்ணர் தன்னுடைய பிறப்பின் மூலமாகவும் மற்றும் சங்கிரமணேன சங்கிரமணேன அப்படின்னா தன்னுடைய லீலைகளின் மூலமாகவும், பிறந்து தன்னுடைய லீலைகளின் மூலமாகவும் அந்த மதுரா மண்டலத்தையும் யதுவம்சத்திற்கும் மதுரா மண்டலத்திற்கும் யதுவம்சத்திற்கும் மிக உயர்ந்த ஏற்றத்தை கொடுத்துள்ளார், மிக உயர்ந்த பெருமையை கொடுத்துள்ளார். இன்னொரு கருத்து பார்த்தோம்னா ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சதி. அஞ்சதி அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்துல உள்ள வினைச்சொல். இந்த வினைச்சொல் வந்து இந்த வினைச்சொல்லை வந்து நிகழ்காலத்துல உபயோகப்படுத்தி இருக்காங்க. அதன் மூலமாக என்ன தெரிகிறதுனா கிருஷ்ணருடைய பிறப்பு, கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து நித்தியமானது. அது வந்து எப்பொழுதும் நித்தியமானது. ஒரு பிரம்மாண்டத்துல கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடித்து விட்டாலும் இன்னொரு பிரம்மாண்டத்துல அவருடைய லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த ஸ்லோகத்திலே இன்னும் விரிவான கருத்து வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறாரு. ஒருத்தர் இருந்து கேள்வி கேட்கலாம், எப்படி கிருஷ்ணருடைய பிறப்பு மற்றும் அவருடைய லீலைகள் நித்தியமாக இருக்க முடியும்? ஏன்னா பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு நபரும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கின்றது, அதுக்கு ஒரு முடிவு இருக்கின்றது. அதுதான் எந்த ஒரு செயலனுடைய ஒரு இயற்கையான தன்மை. ஆனா எப்படி கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து நித்தியமாக இருக்க முடியும்? அப்படின்னா இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து எண்ணற்ற வடிவங்களை எடுத்துக்கொண்டு, எண்ணற்ற ரூபங்களை எடுத்துக்கொண்டு அவர் எண்ணற்ற பிரம்மாண்டங்களில் அவருடைய லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவருடைய லீலைகள் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுனால தான் கிருஷ்ணருடைய ஒரு பத்த ஜீவாத்மா, ஒரு சாதாரண ஜீவாத்மாவுடைய செயலுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கின்றது, முடிவு இருக்கின்றது. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள் எண்ணற்ற பிரம்மாண்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அவருடைய லீலைகளுக்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால்தான் கிருஷ்ணருடைய அவதாரம் மற்றும் அவருடைய லீலைகளை வந்து சூரியனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. எப்படி சூரியன் ஒரு இடத்துல மறைந்தாலும் ஆனா இதே பிரம்மாண்டத்துல இன்னொரு நாட்டுல வந்து சூரியன் வந்து உதிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகளை சூரியனோடு ஒப்பிட்டு பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 10வது ஸ்கந்தம் 69வது அத்தியாயத்துல நாரதர் வந்து கிருஷ்ணருடைய பல்வேறு மாளிகைகளுக்கு சென்றார். ஒவ்வொரு மாளிகையிலையும் கிருஷ்ணர் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருந்தார். நாரதர் தன்னுடைய யோக சித்தி மூலமாக உடனடியாக ஒரு மாளிகையிலிருந்து இன்னொரு மாளிகைக்கு வந்து உடனடியாக அடுத்த வினாடியிலே சென்றார், தன்னுடைய யோக சித்திகள் மூலமாக. ஒவ்வொரு மாளிகையிலையும் கிருஷ்ணர் வந்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு ஒரே சமயத்துல பல்வேறு லீலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். அதனாலதான் அவருடைய லீலைகளுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடியும் கிடையாது. இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி மந்திரங்களும் உபனிஷத்துல ஒரு மந்திரமும் இந்த கருத்தை வந்து ஆமோதித்து சொல்கின்றது. யத் பூதம் பவச்ச பவிஷ்யச்ச அப்படின்னா பகவான் வந்து கடந்த காலத்தில் இருந்தார், நிகழ்காலத்தில் இருக்கின்றார் மற்றும் வருங்காலத்திலும் இருப்பார். பகவானுடைய லீலைகளுக்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லப்பட்டுள்ள பகவானுடைய லீலைகள் எப்படி நித்தியமானது அந்த கருத்தை வந்து
பிருகதாரண்யக உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள ஸ்ருதி வாக்கியத்திலும் இதே கருத்தை வந்து சூக்ஷ்மமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு அதையும் மேற்கோள் காட்டி சொல்றான். அடுத்த ஸ்லோகம். அகோபதஸ்வர் யசஸ்திரஸ்கரி अगोपदस्वर तस्तिरि तस्करी குஷஸ்தலி புண்ணியயசஸ்கரி புவஹ कुतस्थली पुण्य यदस्करी पुवः பஷ்யந்தி நித்யம் யதனுக்ரஹேஷிதம் पश्यन्ति नित्यं यत् अनुग्रहे स्थितम् ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்ம யத் பிரஜாः இதாவலோகம் ஸ்வபதி ஸ்மயத் பிரஜா. மொழிபெயர்ப்பு வழங்குகிறார் சபக்தி சாமி பிரபுபாத். துவாரகை ஸ்வர்கலோகங்களின் பெருமைகளையும் வென்று பூமியின் புகழை உயர்த்தியிருப்பது அற்புதம்தான் என்பதில் சந்தேகமில்லை. துவாகரவாசிகள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவரை கிருஷ்ணர் அவரது அன்பான உருவில் எப்பொழுதும் கண்டு கொண்டே இருக்கின்றனர். அவரும் இனிய புன்னகையுடன் அவர்களை காண்கின்றார். ஹரேஷ்ணன். போன ஸ்லோகத்துல மதுரா மண்டலத்தை புகழ்ந்ததற்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்துல துவாரகையை புகழ்ந்து பேசுகின்றார்கள். குஷஸ்தலி அப்படிங்கிற வார்த்தை வந்து துவாரகை குறிக்கின்றது. ஏன்னா ராமருடைய புதல்வன் லவகுஷ, அந்த குஷ வந்து அந்த துவாரகையை வந்து ஆண்டிருந்தார். அதனால இந்த ஆட்சி செய்தார். அதனால அந்த அந்த துவாரகைக்கு பெயரும் குஷஸ்தலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க வந்து துவாரகையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அகோபத இதுலயும் ஆச்சரியத்துடன் இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. அகோபத ஸ்வர் யசஸ் திரஸ்கரி. இந்த துவாரகை வந்து தன்னுடைய பெருமையின் மூலமாக, துவாரகையினுடைய பெருமை வந்து ஸ்வர்க்கத்தை விட உயர்ந்தது. இப்ப துவாரகையினுடைய பெருமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஸ்வர்க்கம் வந்து மிக தாழ்ந்ததாக தெரிகின்றது. புண்ணிய யசஸ்கரி புவக. இந்த துவாரகையினால இந்த பூமிக்கே மிக பெருமை அதிகரிக்கின்றது. இந்த துவாரகை இந்த பூமியில இருக்கிறதுனால அந்த பூமியினுடைய தூய்மை, பூமியினுடைய பெருமை அதிகரித்துள்ளது. புண்ணிய யசஸ்கரி புவக, பூமியினுடைய புகழ் அதிகரித்துள்ளது. ஏன் வந்து துவாரகை மிக உயர்ந்தது? அதற்கான காரணம் 3வது 4வது லைன்ல சொல்லப்பட்டுள்ளது. பஷ்யந்தி நித்யம் யதனுக்ரஹேஷிதம் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்ம யத் பிரஜாஹ. யத் பிரஜாஹ, இந்த துவாரகையில் வசிக்கின்ற குடிமகன்கள் நித்தியம் எப்பொழுதும் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம், கிருஷ்ணருடைய புன்னகையுடன் கூடிய திருமுகத்தை வந்து எப்பொழுதும் தரிசனம் செய்கின்றனர். யதனுக்ரஹேஷிதம், கிருஷ்ணருடைய அனுகிரகத்தின் மூலமாக, அவருடைய அனுகிரகத்தின் மூலமாக புன்னகையுடன் கூடிய கிருஷ்ணருடைய திருமுகத்தை தரிசனம் செய்யும் பாக்கியத்தை துவாரகையினுடைய குடிமகன்கள் பெற்றுள்ளார்கள். அதனால தான் இந்த துவாரகை வந்து ஸ்வர்கலோகத்தை விட உயர்ந்தது. மற்றும் இந்த துவாரகை வந்து பூமியினுடைய புகழையும் அதிகரிக்கின்றது. புண்ணிய யசஸ்கரி புவக. இங்க வந்து ஒரு கருத்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார். துவாரகையினுடைய புகழ் வந்து ஸ்வர்க்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். இந்த இந்த சொற்றொடர் வந்து இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது சாஸ்திர கோட்பாடு கிடையாது. ஏன் இப்படி சொல்றாருன்னா, உண்மையில துவாரகையினுடைய நிலை என்னன்னா, துவாரகையையும் ஸ்வர்க்கத்தையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. பொதுவாக நம்ம வந்து 2 பதார்த்தத்தை வந்து
ஒரு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து அந்த ரெண்டு வஸ்துவுக்கு நடுவுல ரெண்டு வஸ்துவும் ரெண்டு வஸ்துவுக்கும் நடுவுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். 50 ரூபா 100 ரூபா இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 100 ரூபா 50ஐ விட பெரியது. 100 ரூபா 200 ரூபா இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 200 ரூபா 100ஐ விட பெரியது. சப்போஸ் இப்ப சொல்றேன் 50 ரூபா மற்றும் 50,000 கோடி. 50க்கும் 50,000 கோடிக்கும் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு 50,000 கோடி 50ஐ விட பல மடங்கு உயர்ந்தது. ஒரு கடுகு மற்றும் ஹிமாலய மலை, கடுகையும் ஹிமாலய மலத்தையும் இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான விஷயமே இல்லை. கடுகு எவ்வளவு சிறியது, கடுகோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இமாலய மலை எவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரிதான் ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு கடுகு போன்றது, துவாரகை வந்து ஹிமாலய மலை போன்றது. ஸ்வர்க்கம்ங்கிறத வந்து 50 ரூபா நோட்டு மாதிரி, துவாரகை வந்து 50,000 கோடி மாதிரி. நம்மளை புரிய வைக்கிறதுக்காக, அட்லீஸ்ட் துவாரகையினுடைய புகழை வந்து இந்த உலகத்தில் உள்ள நபர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. துவாரகை வந்து சொர்க்கத்தை விட உயர்ந்தது. உண்மையில பார்த்தோன்னா இத ஒப்பிட்டே பார்க்க முடியாது, ஏன்னா துவாரகை அவ்வளவு உயர்ந்தது. பஷ்யந்தி நித்யம் யதனுகிரகேஷிதம் ஸ்மிதாவலோகம் ஸ்வபதிம் ஸ்மயத் பிரஜா. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஏன்னா துவாரகையினுடைய குடிமகன்கள் வந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றார்கள். கிருஷ்ணருடைய கருணையை பெறுவதற்காக கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றார்கள், அல்லது கிருஷ்ணருடைய கருணையின் மூலமாக கிருஷ்ணரை எப்பொழுதும் தரிசனம் செய்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணருடைய மனைவிகளினுடைய பெருமையை பத்தி பேசுறாங்க. நூனம் விரதஸ்நான ஹுதாதினேஸ்வர, नूनं व्रतस्नानहुदादिनेश्वर समर्चितो ह्यस्य गृहीत पाणिभिः, समर्षितो हि अस्य गृहीतपाणिभिः पिबन्ति यासख्यदरामृतं मुहुर्, पिबन्ति याशकी अतरामृतं मुहुर् व्रजस्त्रियः सम्मुमुहुर्यदाशयाः, व्रजस्त्रियसम्मुमुहुर्यत् आशयाः. மொழிபெயர்ப்பு வழங்கிய சில பிரபுபாத் கி ஜெய். தோழிகளே, அவர் கைப்பிடித்த அவரது மனைவிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அகில லோக நாயகனுடைய அதர அமிர்தத்தை முத்தமிடுவதால் இப்பொழுது இடைவிடாமல் சுவைத்து அனுபவிப்பதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் விரதங்களையும் புனித ஸ்நானங்களையும் கேள்விகளையும் மற்றும் பூரணமான வழிபாடுகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். விருந்தாவனத்து கோபியர்கள் அத்தகைய அன்பை எதிர்பார்த்துத்தான் அடிக்கடி மூர்ச்சை அடைந்தனர். இந்த ஹஸ்தினாபுர பெண்கள் சொல்கின்றார்கள், நூனம் விரதஸ்நான ஹுதாதினேஸ்வர சமர்ச்சிதோ ஹ்யஸ்ய கிரஹீத பாணிபிஹி பிபந்தி யாசக்யதராமிருதம் முகுர் விஜஸ்திரிய சம்முமுகுர் யதாஷய. கிரஹீத பாணிபிஹி, கிரஹீத பாணிபிஹி, இந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து, கிருஷ்ணருடைய மனைவிகள் பிபந்தி யாசக் அதராமிருதம் முகுர், கிருஷ்ணருடைய உதடுகளிலிருந்து வெளிப்படும் அமிர்தத்தை வந்து எப்பொழுதும் பருகுவதற்கான பாக்கியத்தை பெற்றுள்ள கிருஷ்ணருடைய மனைவிகள். அந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் கட்டாயம் கட்டாயம் விரதங்களை அனுஷ்டித்திருக்க வேண்டும். ஸ்நானம், பல தீர்த்த ஸ்தலங்களில் சென்று நீராடி இருக்க வேண்டும். ஹுதா தினேஸ்வரர்,
அவர்கள் வந்து பல யாகங்களை, பல புண்ணிய காரியங்களான யாகங்களை செய்திருக்க வேண்டும். ஏன்னா கிருஷ்ணருடைய மனைவி அப்படிங்கிற இந்த ஸ்தானத்தை பெறுவதற்கான உயர்ந்த பாக்கியத்தை பெறுவதற்காக பெற்றிருப்பதற்காக இவர்கள் வந்து கடந்த காலத்துல எல்லா புண்ணிய காரியங்களையும் செய்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த ஸ்தானத்தை பெற்று கிருஷ்ணருடைய உதடுகளிலிருந்து வெளிப்படும் அந்த அமிர்தத்தை பருகுவதற்கான பாக்கியத்தை பெற்றுள்ளார்கள். விரஜஸ்திரிய விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் வந்து அவர்கள் வந்து கிருஷ்ணருடைய மனைவிகளினுடைய உயர்ந்த பாக்கியத்தை நினைக்கும் பொழுது அவர்கள் வந்து மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். பிரஜஸ்திரிய சம் முமுகுர் யதாஷயாக. விரஜஸ்திரிய சம் முமுகுர் யதாஷயாக. விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் வந்து அவங்க வந்து இந்த கிருஷ்ணருடைய மனைவிகளுக்கு வந்து கிருஷ்ணருடைய உதடுகளிலிருந்து வெளிப்படும் அமிர்தத்தை பருகுவதற்கான பாக்கியம் கிடைத்துள்ளது. அதை பத்தி அவங்க நினைக்கும் பொழுது அவங்க வந்து மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். சம்முமுகுர். இதிலிருந்து ஒரு கருத்து என்ன தெரிகிறதுனா, விஸ்வநாத் சக்கோதாப்பூர் சொல்றார், கிருஷ்ணருடைய மனைவிகள் கட்டாயம் மிக உயர்ந்தவர்கள். ஏன்னா கிருஷ்ணருடைய நெருங்கிய ஒரு சங்கத்தை பெறுவதற்கான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஆனா அதையும் விட உயர்ந்தவர்கள் யாருன்னா விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள். விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் அதை நினைத்து பார்க்கும் பொழுதே, அந்த பாக்கியத்தை நினைத்து பார்க்கும் பொழுதே அவர்கள் வந்து மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு வந்து அவ்வளவு ஒரு நெருங்கிய உயர்ந்த அன்பு. அவர்களுடைய ஸ்தானம் வந்து கிருஷ்ணருடைய மனைவிகளுடைய ஸ்தானத்தை விட உயர்ந்தது அப்படின்னு இந்த கருத்தை சொல்ற. நூனம் பிரதஸ்நான புதா தினேஸ்வர. போன ஸ்லோகத்துல வந்து துவாரகையில் உள்ள எல்லா பக்தர்கள் அவர்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை பத்தி சொன்னார்கள். துவாரகையில் உள்ள எல்லா குடிமகன்களுக்கும் கிருஷ்ணருடைய தரிசனத்தை அவர்கள் வந்து தினம்தோறும் பெறுகின்றார்கள். அதனால எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு துவாரகையினுடைய பொதுவான எல்லா பக்தர்களை பத்தி பேசினார்கள். இந்த ஸ்லோகத்துல குறிப்பாக மாதுரிய ரசத்தில் கிருஷ்ணருடைய பக்தர்களான கிருஷ்ணருடைய மனைவிகளை புகழ்ந்து பேசுகின்றார்கள். சோ இங்க பார்க்கும் பொழுது இந்த கிருஷ்ணருடைய மனைவிகள் வந்து நம்மை விட பல கோடிக்கணக்கான அதிக உயர்ந்த குணங்களை பெற்றுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய மனைவிகளுடைய உயர்ந்த ஸ்தானத்தை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஆன்மீக கலாச்சாரம், வைகுண்ட கலாச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னா, வைகுண்ட கலாச்சாரத்துல வந்து இன்னொரு பக்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து மற்ற பக்தர்கள் வந்து பெருமை அடைகின்றார்கள். அதை பத்தி அவங்க வந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மற்றொரு பக்தர் கிருஷ்ணருடைய அல்லது குருவினுடைய ஒரு நெருங்கிய சங்கத்தை பெறும் பொழுது, கருணையை பெறும் பொழுது அதை வந்து கொண்டாடுகின்றார்கள். அதுதான் வைகுண்ட கலாச்சாரம். வைகுண்ட கலாச்சாரத்துல பொறாமைக்கு இடமே கிடையாது. மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதை கொண்டாடுவது, செலிப்ரேட்டிங் அதர்ஸ் சக்சஸ், அதுதான் வைகுண்ட கலாச்சாரம். 3வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்திலையும் பிரம்மா வைகுண்டத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது அவர் சொல்றார், மந்தார குந்த குரபோத் பரச்சம்ப காரண புன்னாக நாக பகுலாம் புஜபாரி ஜாதா கந்தேர்ச்சிதே துளசிகா வரணேன தஸ்யா
யஸ்மிம் தபசுமனசோ பகுமானயந்தி. வைகுண்டத்தில் உள்ள பல வகையான உயர்ந்த நறுமணத்தை உடைய பூக்கள், அவர்கள் எல்லோரும் துளசியினுடைய உயர்ந்த பாக்கியத்தை நினைத்து துளசிக்கு மிகுந்த மரியாதையை செலுத்துகின்றனர். துளசி மேல பொறாமைப்படுவதில்லை, துளசி மேல உயர்ந்த மரியாதையை செலுத்துகின்றனர். துளசியினுடைய ஏற்றத்தை நினைத்து அவர் புகழ்ந்து பேசுகின்றனர், அதை பத்தி பெருமைப்படுகின்றனர். அதே மாதிரி இந்த ஹஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்கள் துவாரகையில் உள்ள கிருஷ்ணருடைய மனைவிகளினுடைய உயர்ந்த ஸ்தானத்தை எடுத்து நினைத்து அவர்கள் பெருமைப்படுகின்றனர், அதை புகழ்ந்து பேசுகின்றனர். மற்ற பக்தர்களுடைய முன்னேற்றத்தை பத்தி நம்ம மனமார்ந்து அதை பாராட்டினோம்னா, அதை முன்னேற்றத்தை பார்த்து மனமார்ந்து நம்ம மகிழ்ச்சி அடைந்தோம்னா, அதன் மூலமாக அந்த பக்தர்கள் செய்த சேவையை விட, அந்த பக்தர்களுடைய முன்னேற்றத்தை விட யார் அந்த பக்தர்களுடைய சேவையை பாராட்டுகின்றார்களோ அவர்கள் அதிக முன்னேற்றத்தை அடைய முடியும். அதைத்தான் குந்தி தேவியும் சொல்றாங்க. குந்தி தேவி தன்னுடைய பிரார்த்தனையில சொல்றாங்க, ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணஷ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்தி அச்சிரேண தாவகம் பவப்பிரவாகோ பரமம் பதாம்புஜம். யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கின்றார்கள், பாடுகின்றார்கள், மற்றும் யார் ஒருத்தர் மற்ற பக்தர்களுடைய சேவையை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அதை பாராட்டுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய பாதத்தை உடனடியாக தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோபியர்களுடைய அன்பு அதை விட உயர்ந்தது. கோபியர்கள் துவாரகையில் உள்ள கிருஷ்ணருடைய மனைவிகளுடைய உயர்ந்த பாக்கியத்தை நினைத்து அவர்கள் மயக்கமடைந்து விழுந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய அன்பு இன்னும் உயர்ந்தது. கிருஷ்ணருடைய சங்கத்தை பெறுவதற்கு வெறும் சத்துவகுணத்தில் உள்ள புண்ணியம் மூலமாக அடைய முடியாது, ஆன்மீக புண்ணியம் மூலமாகத்தான் அடைய முடியும். அதத்தான் சுக்ருதி அப்படின்னு சொல்றோம். சுக்ருத்தின்னா ஆன்மீக புண்ணியம். சத்துவகுணத்தில் உள்ள புண்ணியம்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு அன்னதானம் செய்யறது, அது சத்துவகுணத்தில் உள்ள புண்ணியம். ஆனா அதே அன்னதானத்தை நீங்க பிரசாத விநியோகமாக செஞ்சீங்கன்னா அது ஆன்மீக புண்ணியம். அதனால சத்துவகுணத்தில் உள்ள புண்ணியம் பல பேருக்கு உதவி செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் நீராடுவது. ஆனா பகவான் கிருஷ்ணர் லீலைகள் செய்த அந்த இடத்துல போய் நீராடுவது அது ஆன்மீக புண்ணிய செயல். அதனால வெறும் சத்துவகுணத்தில் உள்ள புண்ணியத்தினால ஒருத்தர் கிருஷ்ண பக்தி அடைய முடியாது. இந்த ஸ்லோகத்துல விரத ஸ்நான ஹுதா தினேஸ்வர இதெல்லாம் ஆன்மீக புண்ணியத்தை தான் குறிக்கின்றது. அடுத்த ஸ்லோகம், அடுத்த 2 ஸ்லோகத்தை சேர்த்து பார்ப்போம். யா வீர்ய சுல்கேன கிருதா ஸ்வயம்வரே या वीर्यशुल्केन कृता स्वयंवरे प्रमत्य चैद्य प्रमुखान् हि शुष्मिणः प्रमत्य शैत्य प्रमुखान् हि सुस्मिनः प्रद्युम्न साम्बाम्ब सुतादयो परा प्रद्युम्न साम्बाम्ब सुतादयो परा याश्चा हृता भौमवदे सहस्रशः யாஷா கிருதா பௌமவதே சகஸ்ரசக. மொழிபெயர்ப்பு. அடுத்த ஸ்லோகத்தை என்ன படிக்கிறேன். ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்தபேஷலம் ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்தபேசலம் நிரஸ்த சௌச்சம் பத சாது குருவதே நிரஸ்த சௌசம் பத சாது குர்வதே யாசாம் கிருகாத் புஷ்கரலோச்சனபதேர் யாஷாம் கிருஹாத் புஷ்கரலோச்சனபதேர் நஜாத்யபைத்யா ஹ்ருதிபிர்ஹ்ருதி ஸ்பிருஷன் நஷாத்வ அபைதி ஆக்ருதிபிர்
ஸ்ருதி ஸ்பிருஷன். மொழிபெயர்ப்பு. பிரத்யும்னன், சாம்பன் மற்றும் அம்பன் போன்றவர்கள் இப்பெண்களின் குழந்தைகள் ஆவர். சிசுபாலனை தலைமையாக கொண்ட சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்த பின் ருக்மிணி, சத்யபாமா மற்றும் ஜாம்பவதியை போன்ற பெண்கள் அவர்களது சுயம்வர சடங்குகளில் இருந்து பலாத்காரமாக பகவானால் தூக்கிச் செல்லப்பட்டனர். மேலும் பௌமாசுரனையும் அவனது ஆயிரக்கணக்கான உதவியாளர்களையும் அவர் கொன்ற பின் மற்ற பெண்களும் அவரால் பலாத்காரமாக தூக்கிச் செல்லப்பட்டனர். இப்பெண்கள் அனைவரும் தனிப்பட்ட குணத்தையோ தூய்மையையோ பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்கள் தங்களது வாழ்வுகளை பெருமைக்குரியதாகவும் மங்களகரமானதாகவும் மாற்றிக்கொண்டனர். தாமரை கண்களையுடைய பரமபுருஷரான அவர்களுடைய கணவர் அவர்களை வீட்டில் தனிமையாக விட்டு சென்றதே இல்லை. அவர்களுக்கு அவர் மதிப்புயர்ந்த அன்பளிப்புகளை அளித்து அவர்களது இதயங்களை எப்பொழுதும் திருப்திப்படுத்தினர். ஹரே கிருஷ்ண பிரபு. तो या वीर्य शुल्केन कृता स्वयं वरे. ஸோ இந்த ஸ்லோகத்துல வீரிய சுல்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீரத்தை காண்பித்து. கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார், அது 10வது ஸ்கந்தத்துல 58, 59, 60 இந்த எப்படி ருக்மிணியை திருமணம் செய்து கொண்டார், ஜாம்பவதி சத்யபாமாவை எப்படி திருமணம் செய்து கொண்டார், மற்றும் காலிந்தி, நக்னஜித், சத்யா, லக்ஷ்மணா இவர்களை எல்லாம் எப்படி திருமணம் செய்து கொண்டார், அதெல்லாம் அந்த அத்தியாயத்துல வர்ணனை வருகின்றது. 54, 55 அந்த இதுல. ருக்மிணி, ஜாம்பவதி மற்றும் நாக்னஜிதி மற்றும் மற்ற மனைவிகளை கிருஷ்ணர் தன்னுடைய வீரத்தை காண்பித்து, வீரிய சுல்கேன, வீரம் அப்படிங்கிற அந்த வீரத்தை காண்பித்து இவரை திருமணம் செய்து கொண்டார். பிரமத்ய சைத்ய பிரமுகான்கி சுஷ்மின, சிசுபாலன் மற்றும் மற்ற சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்து இவர்களை திருமணம் செய்து கொண்டார். பிரமத்ய சைத்யங்கிறது இந்த சிசுபாலனை குறிக்கின்றது. பிரமுகான்கி சுஷ்மின. பிரத்யும்ன சாம்பாம்ப சுதாதயோபர. பிரத்யும்ன சாம்பாம்ப சுதாதயோபர யாச்சாகிருதா பௌமவதை சகசிரஷ. இந்த மனைவிகள்லாம் கிருஷ்ணருடைய மனைவிகள் தான் பிரத்யும்னர், சாம்ப இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பிரத்யும்ன சாம்பாம்ப, பிரத்யும்னருடைய தாயார் யார்? ருக்மிணி. சாம்பருடைய தாயார் யாருன்னா ஜாம்பவதி. சோ பிரத்யும்ன சாம்பாம்ப சுதாதயோபரா. சோ இந்த கிருஷ்ணர் தன்னுடைய வீரத்தை காண்பித்து பல்வேறு அரசர்களை தோற்கடித்து இந்த மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். யாஷ்சா கிருதே பௌமவதே சகசிரஷ. பௌமாசுரனை தோற்கடித்து அந்த 16,100 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். பௌமவதே சகசிரஷ. ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த பேஷணம். குறிப்பாக அந்த பௌமாசுரனுடைய பிடியில இருந்த அந்த பெண்கள் அந்த பெண்களை பௌமாசுரன் அல்லது நரகாசுரன் கடத்தி கொண்டு போய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தான். சோ அந்த பெண்களை யாருமே திருமணம் செய்து சொல்ல மாட்டாங்க, யாருமே திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண் இன்னொருடைய ஆணுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை வேறு ஒருத்தரும் அந்த கலாச்சாரத்துல திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. அந்த பெண்கள் தங்களுடைய அப்பாவுக்கிட்டையும் போக முடியாது, வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. சோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ள அந்த பெண்களை கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த பேஷலம்.
அந்த பெண்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மங்களத்தை இழந்து விட்டனர். அஹ், அவர்கள் தூய்மையற்ற நிலையில் இருந்தனர். அஹ், நிரஸ்த சௌச்சம், நிரஸ்த சௌச்சம்னா தூய்மையற்ற நிலையில் இருந்தனர். ஸ்திரீத்துவம் அபாஸ்த பேஷலம், தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மங்களத்தை இழந்து விட்டனர். ஆனா பத சாது குருவத்தே, அந்த அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார் கிருஷ்ணர். அதனால தான் இதன் மூலமாக பகவத்கீதையில் உள்ள 9வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்லோகம் வருகின்றது. கிருஷ்ணர் சொல்றார், ஸ்திரியோ வைஷ்யா ததா சூத்ர ஸ்தேபி யாந்தி பராம் கதிம். ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ர ஸ்தேபி யாந்தி பராம் கதிம். ஒருத்தர் எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையில இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், வைஷ்யனாக இருக்கலாம், அல்லது பல பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா எல்லோரும் அவர்களுடைய ஆரம்ப நிலை அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர்கள் கிருஷ்ணருடைய பாதத்தை ஸ்ரத்தையுடன் கிருஷ்ணருடைய பாதத்தில் அடைக்கலம் புகுந்தாருன்னா அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய கருணையை அடைய முடியும். தேபி யாந்தி பராங்கத்தியும், அவர்கள் எல்லோரும் உயர்ந்த கதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கீதையில் உள்ள அந்த சொற்றொடருக்கான உதாரணம் இந்த ஸ்லோகத்திலே வருகின்றது. ஏதா பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த பேஷலம் நிரஸ்த சௌச்சம் பதசாது குருவத்தை. இந்த தூய்மையற்ற நிலையில் உள்ள இந்த பெண்கள், இதை பத்தி ஒரு வைஷ்ணவ கவிஞர் சொல்றார். அந்த பௌமாசுரனுடைய பிடியில் இருந்த பெண்கள் ஒரு வைஷ்ணவ கவிஞர் எதோடு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, நாய் ஒரு குறிப்பிட்ட சமையல் பதார்த்தத்தை பார்த்ததுன்னா அந்த பதார்த்தத்தை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியாது. ஏன்னா ஜெகநாத்புரியிலே ஒரு கதை வருது. ஒரு தடவை ஜெகநாதருக்காக சமைக்கப்பட்ட அந்த நைவேத்தியத்துக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த பதார்த்தத்தை ஒரு நாய் பார்த்து விட்டது. அதனால அந்த பதார்த்தத்தை அவங்க நைவேத்தியம் செய்யவில்லை. நாய் ஒரு பதார்த்தத்தை பார்த்ததுன்னா, நாய் பொதுவாக நாயில காம சுபாவம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காம சுபாவத்துடன் இருக்கின்ற நாய் ஒரு பதார்த்தத்தை பார்த்ததுன்னா அந்த பதார்த்தத்தை நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய முடியாது. அதனால தான் வேத கலாச்சாரத்துல நாயை வீட்டுக்கு வெளியில வைப்போம், வீட்டுக்கு உள்ள வைக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள நாய் இருக்கிறது அது மேற்கத்திய கலாச்சாரம். நாய்க்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வெளியில வச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்ததுன்னா அந்த நாய் வீட்டுக்குள்ள அதை அசுத்தம் செஞ்சு விடும், வீட்டையே அசுத்தம் செஞ்சு விடும். நாய் ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டு பார்த்ததுனாலே அந்த பதார்த்தத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. ஸோ இந்த நரகாசுரனுடைய பிடியில இருந்த பெண்களை நாய் பார்த்த ஒரு பதார்த்தம் அதோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அப்படிப்பட்ட, ஏன்னா அவர்கள் நரகாசுரனுடைய பிடியில இருந்தார்கள், அந்த பதார்த்தத்தை பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க தூய்மையற்ற நிலையில இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் அவங்க மனதால பக்தியுடன் கிருஷ்ணரை கணவனாக பெற விரும்பினர். அவங்க தூய்மையற்ற நிலையில இருந்தாலும் கிருஷ்ணர் அவர்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். அதத்தான் நிரஸ்த சௌச்சம் பதசாது குருவத்தை. யாசாம் கிருஹாத் புஷ்கரலோச்சன பதிர் நஜாத் அபைத்யா ஹிருதிபிர் ஹிருதி ஸ்பிருஷன். புஷ்கரலோச்சன, தாமரை போன்ற கண்களை உடைய கிருஷ்ணரை இவர்கள் எல்லோரும் கணவனாக பெற்றனர். அந்த கிருஷ்ணர் இந்த 16,108 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் 16,108 ரூபங்களாக விரிவடைந்து ஒவ்வொருத்தருடன் தனிமையில இருந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்.
ஸோ அவர்களை வந்து ஒருபோதும் தனியாக விடாமல் அவர்களுடன் அவர்களுடைய மனதுக்கு பிடித்த பரிசுகளை கொடுத்து அப்பைத்தியா ஹிருதிபிர் ஹிருதி ஸ்பிருஷன் அவர்களுக்கு பல பரிசுகளை கொடுத்து அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தார். சத்யபாமா வந்து கிருஷ்ணர் சத்யபாமாவை கூட்டிக் கொண்டு பௌமாசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போறார். இந்த சொர்க்கலோகத்துக்கு போனபோது சத்யபாமா சொர்க்கலோகத்தில் உள்ள பாரிஜாத்த மரத்தை பார்த்து இந்த மரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னான். அப்ப கிருஷ்ணர் சத்யபாமாவுக்காக அந்த மரத்தை வந்து பிடுங்கி இந்த சத்யபாமாவுக்கு அந்த மரத்தை வந்து பாரிஜாத்த மரத்தை பரிசாக கொடுத்தார். அந்த மாதிரி நஜாத் அப்பைத்தியா ஹிருதிபிர் ஹிருதிஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணர் எப்படி அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை கொடுத்து அவர்களுடைய ஆனந்தத்தை அதிகரித்தார். ஸோ இதுல ஒரு வகையில பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டுண்ட ஆத்மா மாதிரி ஒரு மனைவியினுடைய பேச்சுக்கு அடிமையாக இருக்கின்ற நபர் மாதிரி இருக்கின்றாரு அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆங்கிலத்துல ஹென்பெக்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனைவியின் பேச்சை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அடிமையாக இருக்கின்ற நபர் மாதிரி இருக்கின்றாரு அப்படின்னு வந்து அப்படி தோன்றலாம். ஆனா கிருஷ்ணர் வந்து அவர் இந்த மனைவிகளுடைய பக்தியினால ஈர்க்கப்பட்டு அவர் கிருஷ்ணர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய செயல்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டுண்ட ஆத்மாவினுடைய செயல் மாதிரி தோன்றுகின்றது. ஆனால் இவர் வந்து அந்த மனைவிகளுடைய பக்தியினால ஈர்க்கப்பட்டு தன்னுடைய லீலைகளை செய்தார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகத்துடன் இந்த ஹஸ்தினாபுர பெண்கள் வந்து கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுகின்றனர் மற்றும் கிருஷ்ணருடைய லீலைகள் செய்த மதுரா மண்டலம், துவாரகை, அவர் அவதரித்த யதுவம்சத்தை புகழ்ந்து பேசினர். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய மனைவிகள் அவர்களை புகழ்ந்து பேசினர். விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களை புகழ்ந்து பேசினர். அதுக்கப்புறம் 31வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு பௌமாசுரன் வந்து பூமாதேவியோட மகனா? ஆமா, வராக தேவருக்கும் பூமிக்கும் பிறந்தவர் பௌமாசுரன். பௌமாசுரன் வராக தேவருக்கும் பூமிக்கும் பிறந்தவர். ஆனா பௌமாசுரன் பாணாசுரனுடைய சங்கத்தினால அவர் வந்து அசுரனாக மாறிவிட்டார். அதைத்தான் பிரபுபாதர் ஒரு இடத்துல எழுதுறாரு. பௌமாசுரன் வந்து பகவானுக்கும் பூமிக்கும் பிறந்தவர். ஆனா பாணாசுரனுடைய சங்கத்தினால அசுரனாக மாறிவிட்டார். பிரகலாதர் வந்து ஒரு அசுரனுக்கு பிறந்தவர், ஹிரண்யகசிபுவுக்கு பிறந்தவர். ஆனா நாரதருடைய சங்கத்தினால அவர் மகாபாகவதராக மாறிவிட்டார். அதனால பிறப்பை விட சங்கம் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தவறான சங்கத்தினால அவர் வந்து அசுரடாக கூட மாறிவிடலாம். இன்னொருத்தர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் உயர்ந்த சங்கத்தினால உயர்ந்த மகாபாகவதராக மாறிவிடலாம். அதனால சங்கம் வந்து பிறப்பை விட முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். ஹரே கிருஷ்ணன். இப்ப துவாரகா வந்து கிருஷ்ணர் வந்து கடல்ல தானே உருவாக்குறாரு. அப்ப குசஸ்தலம் அப்படிங்கிறப்ப எப்படிங்க குசன் ஆட்சி செய்த இடம்? குஷஸ்தலி அந்த கடலுக்கு பக்கத்துல உள்ள பகுதி அப்படின்னு சொல்லலாம். அல்லது முன்னாடி வந்து அந்த சமயத்துல அது கடலோடு ஒட்டி இல்லாம இருக்கலாம். அந்த பகுதியை வந்து அதுக்கு முன்னாடி வந்து குஷர் வந்து ஆட்சி செய்திருக்கார். குஷஸ்தலி.
யுக கடல்ல மாற்றங்கள். பக்கத்துல கடல் உள்ள பக்கத்துல உள்ள பக்கம். ஹஸ்தினாபுர பெண்கள் பார்த்தா ஒரு பாகவதம், அந்த 10 ஸ்லோகத்திலே பாகவதத்தை அடக்கின மாதிரி இருக்கு இல்லைங்க பிரபு? ஆமா. வேதங்களுடைய சாரமான கருத்து. அதே ஹரே கிருஷ்ணா. சரி. இதோடு முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्त वृंद की जय।